Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Renacon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். ஜாஃபர் சாதிக்ன்றவர் அந்த ட்ரக்ல மெயினா குற்றம் சாட்டப்பட்ட நபர் கிங் பின்னு சொல்லப்படுது. ஆனா அந்த குற்றத்துக்கே ஏதோ முதலமைச்சர் உடந்தை அப்படிங்கிற மாதிரியான பொருள்படும்படியா அவரு அந்த புகைப்படத்தை எடுத்து காண்பித்ததும் அதை ஒட்டி எதிர்க்கட்சி தலைவருடைய பிரச்சாரமும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடுத்து வெளியில கொடுத்தது சரிதான், இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறேன். ஒரு பன்னாட்டு உறவுகளை போதைப் பொருள் கடத்துபவருக்கு தமிழ்நாட்டில் ஏதோ இலக்கிய அணி செயலாளர் போடுங்க, போட மாட்டீங்க. ஏன்னா அவருடைய தொழிலே பன்னாட்டு உறவு தான், போதைப் பொருள் கடத்தல். அதுக்கேற்ற மாதிரி பதவி கொடுக்குறீங்க. இது என்னது சார்? இது இவ்வளவு தூரத்துக்கு பெருமை பேசக்கூடிய நீங்கள் ஜாஃபர் சாதிக்கு நீங்கள் நிரந்தரமாக நீக்கினீங்கல்ல, அது பாராட்டுதற்குரியது. செந்தில் பாலாஜி 1.5 வருஷமா உள்ளுக்கு இருக்கிறாரு, அவரையே இன்னும் நீக்கல நிரந்தரமா. திமுகல சிட்டிங் எம்பிக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே நம்ம பாஜகலையும் சரி, நாம் தமிழ்லையும் சரி, நாம் தமிழர்லையும் அவங்களால முடிஞ்ச காளியம்மால இருந்து நிறைய முகம் தெரிந்த வேட்பாளர் நிறைய பேர் இறக்கிருக்கிறாங்க. பாஜகலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அவங்களுடைய ஹெவி வெயிட்ஸ் எல்லாத்தையுமே இறக்கிருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் இந்த எலெக்ஷன் சீரியஸாக அணுகுறாங்க. பட் அதிமுக அணுகலைங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல? அப்படி இல்லை, அணுகி இருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரா இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதா இருக்கட்டும், இன்றைக்கு கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், அதிமுக மக்களுக்கான கட்சி. எந்த மக்களுக்கான கட்சி? தம் மக்களுக்கான கட்சி கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கான கட்சி. திமுக அப்படி இல்லைன்றத மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதிகமாக தமிழ்நாட்டுல யாருப்பா நிறைய நிக்கிறா அப்படின்னு கேட்டா, பலம் வாய்ந்த திமுக கூட்டணி நிக்கல. 21 இடத்துல தான் நின்றுருக்காங்க. அதிமுகவும் திமுகவும் ஏறத்தாழ 18 இதுல நேருக்கு நேர் மோதுகிறார்கள். உதயசூரியனும் இரட்டை இலையும் மோதுகிறது. அப்ப இவ்வளவு இருக்கிறதுனால இப்போ அதிமுக தான் இதில் மக்கள் ஆதரிப்பார்கள். முக்கிய செய்திகள், தேர்தல் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நேற்றைய பிரச்சாரம், அதில் உதயநிதி அவர்கள் அந்த போட்டோ, மோடி அவர்களோட இந்த போட்டோவை காண்பித்ததுக்கு இவர் முதலமைச்சர் கூட இந்த ஜாஃபர் சாதிக்கு அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் இருந்த படத்தை எடப்பாடி அவர்கள் காண்பித்தார். பிரதமர் இருந்த படத்தை காண்பிச்சது பரவாயில்ல. பட் ஆனால் அவர் ஒரு ஜாஃபர் சாதிக் என்பவர் என்சிபியால கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ட்ரக் கார்ட்டல்னு சொல்றாங்க. அவங்களும் திமுகவிலேருந்து அவங்க டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது அவர் காண்பித்தது அரசியல் நாகரிகம் இல்லை அப்படின்ட்டு அவங்க தரப்புலையும் விமர்சிக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்க? இல்லை, எது அரசியல் நாகரிகம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவருக்கு பொறுப்பு கொடுத்தது அரசியல் நாகரிகமா, நீங்கள் புகைப்படம் எடுத்தது அரசியல் நாகரிகமா? இப்போ ஒருத்தருக்கு சும்மா ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுத்துருவாங்களா சார்? யார், என்ன பின்புலம், ஏது? 49 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திமுக எப்போ தேர்தலை நிற்கிதுங்க? 57 தான் முதல் முறையாக நிற்கிறாங்க. அப்படி இருக்கிற போது ஒரு கட்சியே ரொம்ப யோசித்து முடிவெடுத்துட்டாங்க சார். ஆனால் நீங்கள் ஒருத்தருக்கு அயலக பணியினுடைய செயலாளர் பதவி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் பார்க்க வேணாமா பின்புலம் என்ன? நம்மளே சாதாரணமாக ஒரு 200 ரூபா நம்ம இதில் கூகுள் பே அனுப்பணும்ல, யார் பேருக்கு ஐடி இருக்கு இல்லையா? இப்போ இவருக்கு என்ன அது? ஆகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பே இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். ஆகையினால அவருக்கு எல்லா விஷயமும் தெரிந்த காரணத்தினால் இது தவறு அப்படின்றத வெளியே சுட்டி காட்டுறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன அரசியல் நாகரிகம் இருக்குது? ஆக இதெல்லாம் கொண்டு போய் அரசியல் நாகரிகம் என்று திமுகவினர் சொல்லுவது, அவருக்கு பொறுப்பு கொடுத்தீங்களே அது நாகரிகமா? இங்கிருந்து கொரியர் சர்வீஸ்ல போச்சே அது நாகரிகமா? இவரை கொண்டு போய் ஏன் சார் கட்சியில 3 வகையான கட்சி இருக்கு சார். கட்சிக்குள்ளே 3 வகையான பேர் இருக்காங்க. ஒன்று காலம் முழுவதும் அழுக்கு வேட்டியை கட்டி கொண்டு பதாதைகளை ஒட்டி கொண்டு மைக்கில் பேசிக்கிட்டு கூட்டத்தை ஏற்பாடு பண்றவங்க. இன்னொன்று ஒரு சாதாரண ஒரு வேட்டி, அது ரொம்ப அழுக்கா இருக்காது. அதே தினம் ஒரு வேட்டி கட்டிட்டு இருக்கக்கூடியது. அப்ப அரசியல 3 விதமான பொருளாதார வேறுபாடு இருக்கு சார். நான் கேட்கிறேன், இவருக்கு மட்டும் சல்லுன்னு ஒரு பதவியை கொடுத்துட்டீங்களா? உலகம் ஏத்துக்கிறோமா? உண்மைத்தன்மை என்ன? ஏன் அவருக்கு கொடுத்தீங்க? அவருக்கு முன்னாடி எத்தனை பேர் சார் நாட்டில் இருக்கிறாங்க அதே கட்சியில?
அவருக்கெல்லாம் ஏன் கொடுக்கப்படல? சரி, 2017 அவர் மீது ஒரு குற்ற வழக்கு இருக்கிறது, அதெல்லாம் விசாரிக்க மாட்டீங்களா? யாருக்கு வேணாலும் எந்த பதவியும் கொடுத்துருவீங்களா? அப்படி கொடுத்தீங்கன்னா திமுகவில் தலைவர் பதவி யாருக்காவது கொடுங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப இதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறாரு. ஏன்னா ஒரு கிளைக்கழக செயலாளரால ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரை வர முடிஞ்சு, திமுகவில் இது சாத்தியமா? எது அரசியல் நாகரிகம்? ஒரு சாமானியன் அந்த கட்சிக்கு தலைவனா வரணும், அதுதான் நாகரிகம். நீங்க பேசலாமா நாகரிகத்தை பத்தி? அண்ணாவுக்கு பிறகு அங்க என்ன நடக்குது? இல்ல, அந்த குற்றம் ஜாஃபர் சாதிக்ன்றவர் அந்த ட்ரக்ல வந்து மெயினா குற்றம் சாட்டப்பட்ட நபர் கிங் பின்னு சொல்லப்படுது. இப்ப அவர் கூட முதலமைச்சர் இருக்க படத்தையும் உதயநிதி அவர்கள் இருக்க படத்தையும் வந்து அவங்களே சமூக வலைதளத்திலிருந்து அது வந்து நீக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது பாக்குறோம். ஆனா வந்து அந்த குற்றத்துக்கே ஏதோ வந்து முதலமைச்சர் உடந்தை அப்படிங்கிற மாதிரியான பொருள்படும்படியா அவரு அந்த புகைப்படத்தை எடுத்து காண்பித்ததும் அதை ஒட்டி எதிர்க்கட்சி தலைவருடைய பிரச்சாரமும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இல்ல சார், நீங்க கேட்கறது வந்து சார் அது சரியா அப்படின்னு கேட்டா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடுத்து வெளியில கொடுத்தது சரிதான், இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறேன். ஏன் அதை காட்டக்கூடாதுன்னு கேட்கிறேன். அந்த குற்றத்துல முதலமைச்சருக்கு நேரடியான பங்கு இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. திமுகவினுடைய தலைவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தானே? ஆமா, திமுகவினுடைய தலைவர் தானே அயலக பணிக்கு பொறுப்பு போட்டாரு. அவர் தானே ஜாஃபர் சாதிக்கு. ஜாஃபர் சாதிக்கு முன்னாடியே 3 பேரை முஜிபுர், அசோக் குமார், விழுப்புரம் அசோக் குமார் இவரெல்லாம் வந்து டெல்லியில கைது பண்ணாங்களே, அப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அவருக்கு ஏற்கனவே இந்த பின்புலம் இதுதான், அவருக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்று சொல்லக்கூடிய அவருடைய வருமானமே இதிலிருந்து தான் என்று இந்திய நாட்டினுடைய சிபிஐ குற்ற புலனாய்வு சொல்லல சார். அமெரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவில் இருந்து அப்பா உங்க ஊர்ல இப்படி ஒருத்தர் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இது என்னன்னு கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்லியிருக்க தகவல் வந்திருக்குது. அவருக்கு நீங்க பதவி போட்டிருக்கிறீங்க. இது யார் மீது குற்றம்? மக்களுக்கு தெரியாதா? யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் பதவி கொடுத்துடலாமா? அப்போ விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பன்னாட்டு உறவுகளை போதைப் பொருள் கடத்துபவருக்கு பதவி கட்சிக்குள்ள, கட்சி பதவி, வேற பதவி இல்லை. நான் அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் ஏதோ இலக்கிய அணி செயலாளர் போடுங்க, போட மாட்டீங்க. ஏன்னா அவருடைய தொழிலே பன்னாட்டு உறவு தான், போதைப் பொருள் கடத்தல். அதுக்கேற்ற மாதிரி பதவி கொடுக்குறீங்க. இது என்னது சார் இது? ஆசை தம்பி, விழுப்புரம் ஆசை தம்பி, அவர் தான் கட்சி கொடியவே உருவாக்குனவர். அவருடைய குடும்பம் இன்னைக்கு எங்கே? 50 தலைவர்களுடைய குடும்பம்லாம் எங்க சார் இருக்குது? ஆகையினால இது எல்லாம் வந்து ஒரு 628 கோடி தேர்தல் பத்திரம், ஜாஃபர் சாதிக்கு அயலக பணி. நாம் என்ன செய்கிறோம்? இதெல்லாம் மூடி மறைப்பதற்குத்தான் திராவிட மாடல், பெண்களுக்கு இலவச பயணம். இதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரப்பா பாருங்கப்பா, அவங்க வேலையெல்லாம் இதை செய்யறாங்க, மக்கள் பார்த்துக்கங்க. நான் கேட்கிறேன், அதிமுக அந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தர் பதவி பட்டா எடுத்து சொல்லுங்க. அடுத்த நாள் இல்லை, அது நடக்கவே நடக்காது. அப்படி ஒருவருக்கு அங்க பதவியே இல்லை. ஆகவே கண்குத்தி பாம்பாக கண்ணும் கருத்துமாக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாத்திரமில்ல, கூடுதலாக ஒரு கட்சியினுடைய தலைவர் சார். 2 இடத்துல தமிழ்நாட்டில் அலுவலகம் வைத்திருக்கக்கூடிய கட்சி திமுக. தமிழ்நாட்டில் அண்ணா அறிவாலயம் தேனாம்பேட்டையில், டெல்லியில அலுவலகம். நீங்கள் இவ்வளவு தூரத்துக்கு பெருமை பேசக்கூடிய நீங்கள் ஜாஃபர் சாதிக்கு நீங்கள் நிரந்தரமாக நீக்கினீங்கல்ல, அது பாராட்டுதற்குரியது. செந்தில் பாலாஜி 1.5 வருஷமா உள்ளுக்கு இருக்கிறாரு, அவரையே இன்னும் நீக்கல நிரந்தரமா. செந்தில் பாலாஜியவே நிரந்தரமாக நீக்காத ஆளுநருக்கும் அங்கும் பிரச்சனை. நீதிமன்றத்தில் பிணையாணை வர முடியவில்லை. அவருடைய தம்பி அசோக்குமார் இன்னும் தலைமறைவாத்தான் இருக்கிறாரு. காவல்துறைக்கு தெரியும் அவர் எங்க இருக்கிறாருன்னு, ஆனாலும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. காரணம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. திராவிட அமைச்சர் இன்னைக்கு புழல்ல இருக்கிறாரு. 52ல தேர்தல் 2024 ஒருத்தராவது இலாக்கா இல்லாத மந்திரியா நம்ம பார்த்திருக்கோமா? இருந்தார்கள் புண்ணியவாளர்கள். மூதறிஞர் ராஜாஜி இருந்தார். ஏன் அவருக்கு மூதறிஞர் ராஜாஜி அப்படி சொல்றோம்? வெள்ளக்காரங்க அவர் வந்து அப்பயே அவர் வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு மாதிரி அவர் வந்து இதா இருந்தார், கவர்னர் ஜெனரலா இருந்தார். அதனால அவரை வந்து நாம் காலம் முழுவதும் அவர் பொறுப்புடைய பதவியிலேயே அவரை வைத்து வணங்க வேண்டும் என்று 500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தலைவன், இப்படி ஒரு தலைவன் அறிஞன் இருந்திருக்கிறான்.
ஆகவே அவருக்கு உணையான அதனால கொடுத்தாங்க. முரசொலி மாறனுக்கு கொடுத்தாங்க இலாக்கை இல்லாத மந்திரி. ஏன்? அடல் பிகாரி வாஜ்பாய் வந்து அமெரிக்காவுக்கு போனால் நிலத்தின் வழியாக செல்ல வேண்டும், அதனால் முரசொலி மாறனுக்கு வச்சு கொடுத்தாங்க சார். ஆனால் அடுக்கடுத்து 3வது தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர் செந்தில் பாலாஜி, இலாக்கை இல்லாத ஒரு மாநிலத்தினுடைய முதல் அமைச்சர். ஆக என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நான் ஏன் சொல்ல வரேன்னா, செந்தில் பாலாஜிவே இன்னும் நிரந்தரமா நீக்கலன்னு சொல்ல வரேன். ஆனா இவரை நீங்க கேட்ட உடனே நிரந்தரமா நீக்கிட்டீங்க. காரணம் என்ன? குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். ஏன் நீங்க அதை அலசி ஆராய்ந்து இவருக்கு போடலாமா? இது கட்சியினுடைய மாண்பை குறைக்குமா கூட்டுமா? இவருக்கு குற்ற பின்புலம் இருக்குதா இல்லையா? யாரு வேணாலும் கொடுத்தா பதவி கொடுத்துருவீங்களா? இல்ல, ஏற்கனவே இது சம்பந்தமா ஜாஃபர் சாதிக்கையும் முதலமைச்சரையும் தொடர்புபடுத்தி வந்து எடப்பாடி அவர்கள் பேசியதுக்கு தான் எடப்பாடி அவர்கள் மீதும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீதும் முதலமைச்சர் ஏற்கனவே வந்து ஒரு வழக்கும் தொடுத்திருக்கிறாரு. அப்படி ஒரு வழக்கு வந்து அது நிலுவையில் இருக்கு. ஸோ வந்து என்னை அதோட தொடர்பு படுத்தாதீங்கன்னு முதலமைச்சர் வந்து சொல்றாரு. அப்படிங்கிற போது அந்த வழக்கோட இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இன்வெஸ்டிகேஷன் போகும்போதே அதுக்கும் ஒரு குற்றவாளியோடு முதலமைச்சர் இருந்திருக்கிறார் அப்படின்னு படத்தை போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், அந்த வழக்கில் ஏதாவது நீங்கள் பேரை பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி அவரையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரையும் குற்றம் சாட்டப்பட்ட நபரையும் ஒன்றா சேர்க்கக்கூடாதுன்னு ஏதாவது தடையாணை வாங்கியிருக்கீங்களா? இல்லை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசாணை ஏதாவது இருக்கா? இல்லையே, உங்கள் அரசாங்கம் தானே. அப்போ நடந்த சம்பவத்தை வெளியே பேசக்கூடாதுன்னா அரசியலமைப்பு சட்டம் 19 கீழ் நீங்கள் 19G நீங்கள் கர்டைல் பண்ணுறீங்களே, சொல்லக்கூடாதா? ஆளுகிற கட்சி எதிர்த்து எல்லாமே வந்து வான வேடிக்கை விடணுமா? மலர் தூவி சிகப்பு கம்பளத்து மேலே நீங்கள் நடப்பீங்களா? ஒரு நாட்டில் குற்றம் நடந்தால் நாட்டில் யார் கேட்பது? உங்க கட்சிக்காரங்க கேட்க மாட்டாங்க. நீங்கள் எதை செய்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நாட்டினுடைய எதிர்க்கட்சி முதலமைச்சருக்கு சம வாய்ப்புன்னா அதே சம வாய்ப்பு எதிர்க்கட்சி தலைவருக்கும் சம அந்தஸ்து தான். அரசியலமைப்பு சட்டம் அதைத்தான் சொல்லுது. அப்படி இருக்கிற போது ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரே சொல்லக்கூடாது, எப்படி நீங்க ஒப்பிட்டு பேசலாம்? ஒப்பிட்டு பேசலாம்னா அது யாருடைய படம்? உங்கள் படமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? உங்கள் படம் தானே. அவர் தானே ஜாஃபர் சாதிக்கு, அவர் மேலதானே NIB விசாரிக்குது. அவர் தானே வந்து இப்ப இது ஓடி அலைஞ்சிட்டு இருந்தாரு, கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. இதை ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவது? இது வந்து அரசியல் நாகரிகத்தை பத்தி நீங்க பேசலாமா? EVK சம்பத் அவருடைய வாரிசு முதல் நாடாளுமன்ற உறுப்பினர், திமுகவிலிருந்து போனார். அவர் பேச்சை கேட்டு நேரு அவர்களே முடிக்கணும், மத்தியான சாப்பாட்டு நேரத்துக்கு முன்னாடி பேசட்டும், அருமையான ஆங்கிலம், நான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னாரு. அப்படிப்பட்ட ஆள்லாம் இன்னைக்கு அங்க இருக்கிறாங்களா? 22 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் திரு இரா செழியன். அவருடைய உண்மையான பேரு ஸ்ரீனிவாசன். தமிழுக்காக அவர் பெயரை மாத்திக்கிட்டார். நாராயணசாமி என்ற பெயரை நெடுஞ்செழியன் அவர்கள் தூய தமிழ் படுத்தணுன்றதுக்காக நெடுஞ்செழியன் என்று மாற்றிக்கொண்டார்கள். அப்படியெல்லாம் 22 ஆண்டு காலம் இரா செழியன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியவர். அவருடைய வாரிசுகள், அவருடைய பிள்ளைகள், சொந்தக்காரங்களை யாராவது திமுக இருக்காங்களா? அண்ணா அறிவுஜீவிகளையா எடுத்துதான் சார் திமுகவை கோர்த்தார். ஏன்னா பல மலர்களை சேர்த்தது தான் கதம்ப மாலை. அது மாதிரி அண்ணா ஒரு கதம்ப மாலையாகத்தான் திமுகவை வளர்த்தார். STS அவர்களை கொண்டு வந்து சேர்த்தார். இன்னைக்கும் ஐயா வேலூர் VIT விஸ்வநாதன் ஐயா இருக்கிறாரு, அவர் பேரறிஞர் அண்ணாவால் அடையாளம் காணப்பட்டவர். நாவலர் நெடுஞ்செழியன் நடமாடும் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் அவர்தான் ஒரே ஒரு மனிதர் தான் நடமாடும் பல்கலைக்கழகம். அப்படின்னா என்னப்பா? ஆன் த ஸ்பாட் டாபிக் ஒரு தலைப்பு கொடுத்தால் உலக பொருளாதாரமா, உலக நீரியலா, மருத்துவமா எல்லாத்தையும் பற்றி உடனடியாக பேசுவார். அப்பேற்பட்ட பேரறிஞர் அவரெல்லாம் இந்த நாட்டில் திமுக முதலமைச்சராக முடிஞ்சா? ஆக்க விடல. காரணம் உங்களுடைய தந்தையார் செய்த செயல். ஆகையினால அப்படிப்பட்டவங்கெல்லாம் நீங்க ஆக்க மாட்டீங்க. NVN சோமு, அப்போ இவங்கெல்லாம் என்ன ஆச்சு? சத்தியவாணி முத்து, இவங்கெல்லாம் என்ன ஆச்சு? அவங்கெல்லாம் திமுக இருந்தவங்க தானே. அந்த வாரிசுகள்லாம் இங்க இருக்கிறாங்களா? இல்லையே. ஆக இதைத்தான் நாம் கேட்கிறோம். நாட்டினுடைய முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையார் நாட்டினுடைய முதலமைச்சர். ஆனால் திரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தந்தை நாட்டினுடைய முதலமைச்சர் இல்லை, ஒரு கடைக்கோடி மனிதன். 1974 இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஒரே கட்சியில கிளைக்கழக செயலாளர் இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறாருன்னா அதுதான் சார் ஜனநாயகம். அப்படிப்பட்ட கட்சி சார் நாட்டுக்கு தேவை. எங்காவது என்றைக்காவது இந்த மாதிரியான ஒரு குற்ற நிகழ்வு நடக்கிறது அப்படின்னா அது எடுத்து சொல்லுங்க.
சரி, நீ உங்க படத்தை அவர் போறாருல, அந்த மாதிரி அவர் ஒரு நீங்க சொல்ல உங்களால் சொல்ல முடியாது. அதிமுக ஏழைகளுடைய கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது 17 லட்சம் தொண்டர்கள். செல்வி ஜெயலலிதா ஆளுமை மிக்க தலைவர். மறைந்தும் இந்த மக்களுக்காக சில அழியாத சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களும் அப்படித்தான். மாநில உரிமை என்றைக்கும் விட்டு கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி ஜெயலலிதா இருக்கிற போது 1.5 கோடி தொண்டர்கள். இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கட்சியில் இருக்கிற போது 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள். காரணம், அது எளிய மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம். ஆக அந்த இடத்தில் தான் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இருந்து கேட்கிறாரு. ஏன் கேட்கக்கூடாது? கேட்கலாம், கேட்க வேண்டும். தமிழ்நாட்டு உரிமைகளை நீங்க இந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த 5 ஆண்டு காலத்துல என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க. அதைத்தான் அவர் கேட்டிருக்கிறாரு. நீட்டை விளக்கு கொண்டு வந்துட்டீங்களா? அதிமுக ஆதரவு கொடுத்துச்சே, உங்களால் கொண்டு வர முடியலையே. மேகதாது PR சிவகுமார் போனீங்களே முதலமைச்சர் பதவி ஏற்க, ஒரு சொட்டு தண்ணீர் கூட விட மாட்டேங்கிறார். அப்படி இருக்கிற போது அங்கேயே பெங்களூர்லயே தண்ணி பஞ்சம். ஆனால் அந்த பிரச்சனையிலையும் இவர்களால் அதை சரி செய்ய முடியவில்லை. என்ன காரணம்? மிக்ஸாம் புயலுக்கு உங்களால் என்ன செய்ய முடிஞ்சு? அப்போ இவங்களை பொறுத்தளவில் ஏதோ நாம் 10 ஆண்டு காலம் கழிச்சு ஆட்சிக்கு வந்துட்டோம், எப்படியாவது நம்ம ஆட்சியை நகர்த்தணும் அப்படித்தான் நினைக்கிறாங்களே ஒழிய மக்களுக்கான திட்டங்கள், பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், காலை சிற்றுண்டி, இது 2ஐ தவிர திராவிட மகளிர் உரிமை தொகை கூட முதல் 2.5 வருஷம் எங்க சார் கொடுத்தாங்க? தகுதியை நிர்ணயிச்சிருக்காங்க சார். இப்போ அமைச்சர் சொல்லிய உதயநிதி அது விடுபட்டவங்களுக்கு தேர்தலுக்கு பிறகு தரப்படும் அப்படின்னு சொல்லி. சார் நான் என்ன கேட்கிறேன், யாருடைய பணத்தை யார் கொடுப்பதற்கு யார் சார் தகுதியை தீர்மானிக்கிறது? உலகத்துல எந்த நாட்டிலேயாவது சார், எந்த பாராளுமன்றத்திலேயாவது சட்டமன்றத்திலேயாவது பணத்தை ஒதுக்கிட்டு தகுதியை தீர்மானிப்பாங்களா சார்? திமுக மட்டும்தான். 50 லட்சம் ரூபாய் நீங்க வருமானம் பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. கனரக வாகனங்கள் வச்சிருந்தா கிடையாது. அரசு ஊழியராக இருந்தால் கிடையாது. இவ்வளவும் சொல்லிட்டு இதெல்லாம் கிடையாது கிடையாது கிடையாதுன்னு சொல்றீங்க. முதல்ல அனைவருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டீங்களே. அனைவருக்கும் இல்ல, தகுதியின் அடிப்படையில் நீ திருச்சியில மாநாட்டில் பேசுனீங்கல்ல, சமூக நீதிக்கு கீழே 7 தலைப்புல அதுல ஒரு தலைப்பு தானே இது. அப்ப சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. அப்போ நீங்க நீட்டுன்னு சொல்லி இளைஞர்களுடைய வாக்குகளை வாங்கினீங்க, அதே மாதிரி மகளிர்னு சொல்லி வாங்கினீங்க, பழைய ஓய்வூதிய திட்டம் சொல்லி வாங்கினீங்க. இதெல்லாம் கேட்டா என்ன சொல்றாங்க, ஏங்க இதெல்லாம் சட்டமன்ற தேர்தலில் தானங்க பேசணும், நீங்க என்ன திமுகவே எதிர்த்துட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டில் திமுக தானே ஆளுங்கட்சி, திமுக தானே 39 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கு. அவங்கள கேட்காம யாரை கேட்பாங்க? சமாஜ்வாடி பார்ட்டியை கேட்பாங்க, தெலுங்கு தேசியத்தை கேட்பாங்க. சில பேர் அப்படி கேட்குறாங்க. ஏங்க நீங்க என்ன நாடாளுமன்றத்தை, உங்களுக்கு பிரதமரே இல்லை. சரி, அதிமுகவுக்கு பிரதமரே இல்லை சார். இந்தியா கூட்டணிக்கு யார் சார் பிரதமர்? உங்களுக்கு இல்லைல்ல. அப்போ இவைகள் எல்லாமே ஏதோ ஒரு பயத்தோடும் ஒரு மாதிரி ஒரு இதில் தான் ஓடிட்டு இருக்க வழிய மக்கள் இவர்களை நம்ப தயாரா இல்லை சார். அதிமுகவுடைய அந்த வேட்பாளர் பட்டியலில் வேட்பாளர்கள் யாருமே ஒரு முகம் தெரிந்தவர்களே இல்லை. எல்லாருக்குமே புதியவர்களா கொடுத்துருக்குறாங்க. யாரும் அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் ஒரு விமர்சனம் இருந்திருக்கு. இது என்ன கவுன்சில் எலெக்ஷனா? எல்லாருமே புது ஆளா இறக்கிறதுக்கு முன்னாள் அமைச்சர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. விஜயபாஸ்கர் இருக்கிறாரு, வீரமணி இருக்கிறாரு, சம்பத் இருக்கிறாரு, எவ்வளோ பேர் தோல்வியடைந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அந்தந்த மாவட்டத்தில் அவர்களை இறக்கி அதிமுக தன்னுடைய பலத்தை காண்பித்திருக்கலாமே, ஏன் காண்பிக்கல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதாவது அது காண்பிக்க வேண்டும், ஏன் காண்பிக்கல அப்படின்னா ஒரு கட்சியினுடைய உள்கட்சி ஜனநாயகம். இவ்வளவு வழக்குகளையும் இவ்வளவு பொதுக்குழுவையும் நடத்திட்டு தான் அந்த கட்சி இன்னைக்கு ஒரு முழுமையான ஒரு கோபுரமாக இன்றைக்கு அதிமுக இருக்குது. அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவரே பொதுச் செயலாளர் தானே. அது மாதிரி ஏன் தொண்டர்களை புதுசா கொண்டு வரக்கூடாது? செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்படித்தானே செய்வாங்க, புதால. நீங்க அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா இப்போ திமுகல சிட்டிங் எம்பிக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே நம்ம பாஜகலையும் சரி, நாம் தமிழ்லையும் சரி, நாம் தமிழர்லையும் அவங்களால முடிஞ்ச காளியம்மால இருந்து நிறைய முகம் தெரிந்த வேட்பாளர் நிறைய பேர் இறக்கிருக்கிறாங்க. பாஜகலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அவங்களுடைய ஹெவி வெயிட்ஸ் எல்லாத்தையுமே இறக்கிருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த எலெக்ஷனை சீரியஸாக அணுகுறாங்க. பட் அதிமுக அணுகலைங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. அப்படி இல்லை, அணுகி இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே 33 நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளர்களை நிறுத்தியது அதிமுக சார். திமுக குறைவு, பாரதிய ஜனதா குறைவு. 1. 2வது, இங்கு நிறுத்திய வேட்பாளர்கள் எல்லாமே படித்தவங்க, பண்பாளர்கள், வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்கள், 5 மொழிகளில் 3 மொழிகளில் பேசக்கூடியவர்கள். எதுக்காக பாராளுமன்றத்துக்கு போகிறோம்?
போய் லாபியில் கையெழுத்து போட்டுட்டு அன்னைக்கு பேட்டா காசை வாங்கிட்டு மத்தியானத்துக்கு மேலே ஃபுல்லாக முழுக்க சாப்பிட்டுட்டு போய் தூங்குறதுக்கா, ஏசியை போட்டு தூங்குறதுக்கா? இந்த நாட்டு பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் பேச வேண்டும். பேசுவதற்கு தான் போகிறோம். அதுக்கு ஹிந்தி தெரியணும். உடனே ஹிந்தி இருமொழி கொள்கையா அப்படிலாம் கொண்டு வருவாங்க, அது வேற. ஆனால் இன்றைக்கு நாம் புறக்கணிக்கப்படுகிறோம். அதில் எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி வருங்கால தலைமுறை இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கம்யூனிகேஷன் பேரியர் வந்து நம்மளுடைய வளர்ச்சியை, நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை அது வந்து இதாக இருக்கக்கூடாது. செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு 9 மொழிகள் தெரியும். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் தான் ஒரு நிர்வாகத்தரம். ஒரு மொழி தெரிந்தாலே, ஒரு மனிதனுக்கு ஒரு மொழி தெரிந்தாலே அவன் பேச தெரிந்தவன். அப்படின்னா பல மொழிகள் தெரிந்தால் அவன் பல மனிதர்களுக்கு சமம். 9 பேருக்கு சமம் செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஆகவே அந்த அறிவு திறமை ஆளுமையினால் தான் கடைசி வரைக்கும் பொதுச் செயலாளர் இருந்து 69% இடஒதுக்கீடாக இருக்கட்டும், ஆரம்பத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையமாக இருக்கட்டும், எல்லாம் நாட்டுக்கான திட்டத்தை கொடுக்க முடியும்னா ஒன்று படிப்பறிவு. காமராஜர் பட்டறிவில் வந்தார், முத்துராமலிங்க தேவர் பட்டறிவில் வந்தார், இதையெல்லாம் தாண்டி கக்கன் அவர்கள் பட்டறிவில் வந்தார். ஆக அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு விஞ்ஞான உலகம் சார். அதனால படிச்சவங்களை உள்ளுக்கு இறக்கி விட்டுருக்காரு. புது ரத்தத்தை அதிமுக மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட கட்சி இல்லையே, இல்ல. ஆனால் நாங்கள் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு எங்களுடைய உரிமைகளை ஆணித்தரமாக எடுத்து வைப்பதற்கு தெரிந்து கொள்ளணும்னு தான் சொல்றேன். காலத்தின் போக்கில் எல்லாமே மாற்றங்கள் வரும் சார். எதுவும் மாறாதது உலகத்தில் எதுவுமே கிடையாது. தமிழ் மொழி உயர்ந்த மொழி, உயர்வான மொழி. திருக்குறளையோ திருவாசகத்தை விட உலகத்தில் எந்த நூலும் உயர்ந்த நூல் கிடையாது. அதுலயும் திருக்குறளையும் ஊக்கமுடைமை. உலகத்தில் இன்னைக்கு சொல்றாங்கல்ல, நாங்க வந்து பெரிய பெரிய ஊக்கமுடைமை பேச்சாளர்கள் சொல்றாங்கல்ல, திருக்குறள்ல ஊக்கமுடைமை 10 குறளை படிச்சுட்டாலே போதும். உலகத்தில் தமிழர்கள் தான் ஆட்சியாளர்களாக எல்லா நாடுகளிலும் வர முடியும். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நாம தமிழையும் சரிவர ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தமிழும் எழுத தெரியவில்லை, ஆங்கிலமும் சரியாக பேச முடியவில்லை, ஆங்கிலம் தமிழும் கலந்து பேசுகிறோம். இப்படின்னா அதே மாதிரி ஒரு மொழி தானே, வெள்ளக்கார மொழியவே கத்துக்கிட்டோம், ஹிந்தியை ஏன் நம்ம கத்துக்க கூடாதுன்னு கேட்கிறேன். ஆக தெரிஞ்சவர்களை புதிதாக இறக்கி இருக்கிறார்கள், அது பாராட்ட வேண்டியது. இது மாநில நலன் சார்ந்த கொள்கை. ஆனால் நீங்க பாராளுமன்றத்துக்கு போறீங்கல்ல, நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அங்க போய் நீங்க தமிழ்ல பேசக்கூடாதுன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் ஏதாவது இருக்கா? அப்ப தமிழில் பேசலாம் என்று ராஜீவ்காந்தி அவர்கள் இருக்கிற போது திருமதி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தந்தை குமரி ஆனந்தன் அவர்கள் தான் தமிழிலும் கேள்வி கேட்கலாம், தமிழிலும் நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பாராளுமன்ற அரசாணையே இருக்குது. அப்படி இருக்கிற போது நாம ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிறது தவறு இல்லை, புறக்கணிக்க வேண்டாம். இல்ல தேர்தல் அரசியல்ல இப்ப இந்த தகுதின்னு நீங்க சொல்றீங்க, அப்புறம் வந்து அவங்களுடைய கல்வி தகுதி நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. ஆனா தேர்தல் அரசியல்ல முகமும் அந்த செல்வாக்கும் வந்து ரொம்ப முக்கியம் இல்ல. இப்ப நீங்க கனிமொழி அவர்களுக்கு எதிராக வந்து PhD ஸ்காலர் நிக்க வச்சு நாங்க ஒரு பெரிய ஒரு ஸ்காலர் நிக்க வச்சிருக்கோம்னு சொல்றதுல என்ன புண்ணியம் இருக்கு? பட் ஆனா அவங்க வந்து ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருக்காங்க, அதுக்கான இணையான போட்டி கொடுக்கக்கூடிய வேட்பாளர் தான் களத்தில் இறக்கிக்கணும். இது நியாயமான கேள்வி தானே? நியாயமான கேள்விதான். ஆனால் செல்வாக்கான சின்னம் இரட்டை இலை சின்னம். செல்வாக்கான முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நிமிடம் கூட இடைவிடாது சிந்தித்துக் கொண்டு உழைத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே அவருடைய மீண்டும் முதலமைச்சராக இருந்தால் இந்த நாட்டில் அவர்தான் நிரந்தர முதலமைச்சராக இருப்பார். காரணம், எண்ணற்ற திட்டங்கள் 75 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்ததுக்கு பிறகு எதுவுமே கொண்டு வரல. கண்டிகை நீர்த்தேக்கத்தை கொண்டு வந்தார். 7.5 இந்தியாவில் எங்கேயுமே இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். மனிதர்களுக்குத்தான் மருத்துவமனை இருக்கிறது. 5 கிலோமீட்டருக்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையம், 2 கிலோமீட்டருக்குள்ள அம்மா கிளினிக். கால்நடைகளுக்கு வேண்டும் என்று ஒரு தூரத்து சிந்தனையாக சேலம் தலவாசல் கால்நடை பூங்கா 1000 ஏக்கரில் 1200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது. அதவே திமுக அரசாங்கம் தோல் இது பண்ணிட்டு இன்னும் கடப்பில் போட்டிருக்கிறாங்க. ஆகவே நீரியல் பிரச்சனை, அத்திக்கடவு அவிநாசி திட்டம், கஜா புயலை கையாண்டது, கொரோனாவில் முன்னணுவுமே இல்லை. 40,000 கோடியை ஒதுக்கி நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த அன்னைக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களும் 40,000 கோடி. வருமானம் இல்லை நமக்கு. மதுபானத்திலிருந்து அதிக வருமானம், பத்திரப்பதிவில் இருந்து அதிக வருமானம் தமிழக அரசுக்கு கிடைக்குது. அதெல்லாம் அன்றைக்கு இல்லை, எல்லாம் வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்தோம். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துச்சு. அதை எப்படி அவர்கள் கையாண்டார்கள்? செப்டம்பர் 21 தான் வந்து உங்களுக்கு தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறாங்க. ஆகவே திக்கற்றவனுக்கு திசை தெரியாமல் இருந்தது மாதிரி கொரோனாவில் அந்த அதிமுக அரசாங்கம் கொண்டு சென்ற பாதை அது பாராட்டுதற்குரியது. அதே மாதிரி கஜா புயலை எல்லாம் வந்து தென்னை மரம் வெட்டி வீழ்த்தி போச்சு. அவர்களுக்கெல்லாம் மானியம் கொடுத்தாங்க. அப்ப இவ்வளவும் மாநில அரசு நலன் சார்ந்து இயங்குகிற கட்சி அதிமுக சார்.
புரட்சி தலைவர் எம்ஜிஆரா இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதாவா இருக்கட்டும், இன்றைக்கு கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், அதிமுக மக்களுக்கான கட்சி. எந்த மக்களுக்கான கட்சி? தம் மக்களுக்கான கட்சி கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கான கட்சி. திமுக அப்படி இல்லைன்றத மக்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, இப்போ களம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் இருமுனை போட்டி தான் இருக்குன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் 3 முனை போட்டி, இன்னொரு பக்கம் 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக சொல்றாங்க. ஆனால் இருந்தாலும் கூட அட்வான்டேஜ் டிஎம்கே அப்படின்னு தான் வந்து பெரும்பாலானவர்கள் கருத்து சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்களுடைய கருத்து எல்லாமே தாண்டி கருத்து கணிப்புகள், மக்களிடம் எடுத்தப்பட்ட கருத்து கணிப்புகளும் அதே தான் வந்து எதிரொலிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை தாண்டி இதில் வந்து அதிமுகவோ இல்லை எதிர்கட்சிகளோ சோபிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார் நீங்கள் கேட்ட சார் வினோத் சார், தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் கூட்டணி, அதிமுக தலைமையில் கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணியை அமைத்திருக்கிறது. நாம் தமிழர் சீமான் அந்த கட்சி களத்தில் 40 வேட்பாளர்கள் நிறுத்தி இருக்குது. இப்போ இதில் 4லையும் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி எடுத்துக்கிடுவோம். 2019 அதே கூட்டணி, 2021 அதே கூட்டணி. ஆனால் 2019 53% வாங்குச்சு, அதிமுக 30% வாங்குச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் நான் சொல்றது அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி. அப்போ 53% திமுக கூட்டணி, அதிமுக 30%, 23% வித்தியாசம் சார். சரி, அதே கூட்டணி தானே. 2021 திமுக 37% திமுக கூட்டணி, அதிமுக 34%. அதே கூட்டணி 23% வித்தியாசமாக இருந்த நாடாளுமன்ற தேர்தல் 2019 இருந்தது, 2021 3% குறைந்தது. அதே கூட்டணி தானே. ஆனா 10 வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக எதிர்ப்பலைகளை தாண்டி பலமான கூட்டணி என்று சொல்லக்கூடிய திமுகவை தாண்டி 3% தான் வித்தியாசம். ஆனா 2021 இந்த கூட்டணி உங்ககிட்ட இப்ப இல்ல கூட்டணி இல்ல. ஆனால் ஓட்டு சதவீதம் என்பது குறைந்திருக்கிறது. அது மாதிரி அந்த வித்தியாசம் குறைந்திருக்கிறதுன்னு சொல்ல வரேன். 23% எங்கே, 3% எங்கே, அதை அப்படியே விட்டுட்டு இங்க வந்துருவோம். 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு செய்ய தவறியவைகள். 3 ஆண்டு காலம் 520 வாக்குறுதிகளை சொன்னதை திமுக செய்யல. அதனால மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. அதை அதிமுக வெளியில கொண்டு போய் கொடுக்கும். ஆகவே இந்த பிரச்சனைகளை 23% 3% ஆச்சு. இந்த 3%த்துல 34% எடுத்து தான் இன்னைக்கு எதிர்கட்சியா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது மோடி அவர்கள் செய்ய தவறியது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக செய்ய தவறியது, இதெல்லாம் மக்கள் அதிமுகவுக்கு தான் கொண்டு வருவாங்க. அதுதான் 40 தொகுதிகளிலும் அதிமுக 33 இடத்துல நிக்குது. இப்போ அதிகமாக தமிழ்நாட்டில் யாருப்பா நிறைய நிக்கிறா அப்படின்னு கேட்டா பலம் வாய்ந்த திமுக கூட்டணி நிக்கல. 21 இடத்துல தான் நின்று இருக்காங்க. அதிமுகவும் திமுகவும் ஏறத்தாழ 18 இதுல நேருக்கு நேர் மோதுகிறார்கள். உதயசூரியனும் இரட்டை இலையும் மோதுகிறது. அப்ப இவ்வளவு இருக்கிறதுனால இப்போ அதிமுக தான் இதில் மக்கள் ஆதரிப்பார்கள் அப்படின்ற ஒரு பார்வையில இருக்கிறேன். ஆனால் நாங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறோம், நாங்கள் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறாங்க. நான் தான் அதை சொல்றேன்னு. பெண்களுக்கு இலவச பயணம், காலை சிற்றுண்டி, மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய். நான் கேட்கிறேன், முதல்ல நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க? 7000 கோடி ஒதுக்குனீங்கல்ல, அப்ப நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க? 1,06,54,000 பேருக்கு தான் கொடுத்தீங்க. தமிழ்நாட்டில் 2,23,00,000 ரேஷன் அட்டைகள் இருக்குது. அப்ப ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் தானா? அப்படி பார்த்தா கூட நீங்க பாதிக்கு பாதி தானே கொடுத்திருக்கிறீங்க. அப்ப இவ்வளவு சிக்கலும், மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். ரைட்டு, சரி, இதுதான் நீங்க பெண்களுக்கு தகுதியை தீர்மானிச்சிட்டீங்க. நீங்க செங்கல்பட்டுல தந்தை பெரியார் பெண்கள் உரிமை மாநாடு நடத்தும் போது கூட சார், பெண்கள் விழிப்புணர்வு அடையணும், கல்வியில் மேம்பாடு அடையணும், சுயமரியாதை என்ன சார்? திமுக காரங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா மனுஷனுக்கும் எல்லா கட்சிக்காரங்களுக்கு வேணும். சுயமரியாதை என்ன சார்? தன்னுடைய உழைப்பில் தன்னுடைய வேர்வை சிந்தி உழைக்கிற போது வந்த பணத்தை வைத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டுவதற்கு பேர் தான் சுயமரியாதை. தேர்தல் பத்திரத்தில் 628 கோடி வாங்கியிருக்கிறீங்க.
அதிமுக எவ்வளவு வாங்கியிருக்குது? வெறும் 6 கோடி. அதற்கு கணக்கு இருக்குது. உங்களுக்கு கணக்கு எங்கே? எல்லா ஊர்ல இருக்கிற லாட்டரி யாரெல்லாம் பணம் இருக்கோ அவங்க கொண்டு வந்து ஒயிட்ட பிளாக்க ஒயிட் ஆக்குறது. அப்போ இவ்வளவு விஷயங்களும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக்கப்பூர்வமான செய்திகள். அதே மாதிரி தடுப்பணைகளை கொண்டு வந்தார், பணத்தை ஒதுக்கினார். மராமத்து பணிகள் எல்லாது தண்ணி பஞ்சம், அவ்வளவு தண்ணி பஞ்சம் இருந்துச்சு, ட்ரெயின்ல கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்தாங்க. கடும் வறட்சி. அதே மாதிரி வந்து அரசு சொத்து இருக்கல, கம்மா ஏரி குளம் அதெல்லாம் வந்து தூர் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மக்களே தூர் வரட்டும், அவங்களே பயன்படுத்திக்கிறட்டும், ஒன்றும் பிரச்சனை, மணல் அள்ளிக்குங்க, ஒன்றும் அப்படின்னு கொடுத்தாரு. நாட்டு நலன் கருதி ஒரு விவசாயியா இருந்ததுனால அவருக்கு தெரியுதுன்னு நான் பார்க்கிறேன் சார். ஆக அப்படிப்பட்ட செயல் ஆக்கம் கொண்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர். அதிமுக இன்றைக்கு களத்தில் நிற்கிறது. படித்தவங்க, பண்பாளர்கள், இரட்டை இலை சின்னம் இருக்கிறது. 2021 34% வாங்கியது. 33 இடத்துல அதிமுக நிக்குது, மீதியெல்லாம் கூட்டணிக்காக. அதனால மக்கள் அமோகமாக அவர்களுக்கு ஆதரவளிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். மிக்க நன்றி.